அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிஎஸ்சி. இப்போ வந்து செல்லின் அடைமொழிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். மீட் டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து கொஸ்டின் இந்த ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இது என்னென்னு பாருங்கள். செல்லின் மூளை என்பது எது? ஒன்றாவது கொஸ்டின். 2வது கொஸ்டின், செல்லின் துப்புரவாளர் யார்? செல்லின் துப்புரவாளர் என அழைக்கப்படுவர் யார்? 3 செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எது என்பது எது? செல்லின் இயக்க பகுதி எது? 3வது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் மூளை என்பது என்ன? செல்லின் துப்புரவாளர் யார்? செல்லின் தற்கொலை பைகள் என்பது எது? செல்லின் இயக்க பகுதி எது? செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது எது? செரிமான புரதத்தை பிரிப்பது எது? இந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துங்க. செல்லின் மூளை, செல்லின் துப்புரவாளர், செல்லின் தற்கொலை பை, செல்லின் இயக்க பகுதி எது? செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது பவர் ஹவுசஸ் ஆஃப் செல், நொதிகள் சுரத்தல் மற்றும் செரிமான புரதத்தை செரிப்பது எது? செரிமான புரதத்தை செரிப்பது எது? செல்லுக்குள் சில அடைமொழிகள். செல்லின் மூளைங்கிறது உட்கரு. அது வந்து செல்லை தாங்குபவர் காப்பாளர்ங்கிறது செல் சுவர். தாவர செல்களில் காணப்படுறது. செல்லின் மூளைங்கிறது உட்கரு. செல்லை தாங்குபவர் காப்பாளர்ங்கிறது செல் சுவர். இது வந்து உணவு தயாரிப்பாளர்ங்கிறது பசுங்கணிகம். இது தாவர செல்களில் காணப்படுறது. உணவு தயாரிப்பாளர் என அழைக்கப்படுவது பசுங்கணிகம். உணவு உற்பத்தியாளர், தயாரிப்பாளர் எல்லாமே பசுங்கணிகம் தான். செல்லின் மூளை உட்கரு. செல்லை தாங்குபவர் காப்பாளர்ங்கிறது செல் சுவர். உணவு தயாரிப்பாளர்ங்கிறது பசுங்கணிகம். செல்லின் துப்புரவாளர்ங்கிறது லைசோசோம். செல்லின் செரிமான பகுதியும் லைசோசோம் தான். லைசோசோம் அதாவது செல்லின் மூளை உட்கரு. செல்லை தாங்குபவர் செல் சுவர். காப்பாளர்னு அழைக்கப்படுறது செல் சுவர். தாவர செல்களில் காணப்படுது. உணவு தயாரிப்பாளர், உணவு உற்பத்தியாளருங்கிறது பசுங்கணிகம் தான். இது தாவர செல்களில் காணப்படுற ஒரு இது. பசுங்கணிகம் பச்சையத்தில் காணப்படுற ஒரு இது. அப்புறம் செல்லின் துப்புரவாளர்ங்கிறது லைசோசோம். செல்லின் செரிமான பகுதி அப்படிங்கிறது லைசோசோம். செல்லின் கட்டுப்பாட்டு அறை, மூளை புற இதுதான் கட்டுப்பாட்டு அறை உட்கரு. செல்லின் கட்டுப்பாட்டு அறை உட்கரு. அதுக்கு அடுத்தது தற்கொலை பைகள் என அழைக்கப்படுறது வந்து லைசோசோம்கள். மரபு பொருள் கடத்தல் வந்து உட்கரு. மரபு பொருள் கடத்தல் வந்து உட்கரு. செல்லின் புரத உற்பத்தி அல்லது புரத தொழிற்சாலை ரிபோசோம். இல்லை ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் புரத உற்பத்தி, புரத தொழிற்சாலைங்கிறது ரிபோசோம். செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் இயக்க பகுதி இது சைட்டோபிளாசம். குரோமோசோம் பகுப்பு எதில் நடைபெறுதுன்னா சென்ட்ரியோல்கள். குரோமோசோம் பகுப்பு எதில் நடைபெறுது? சென்ட்ரியோல்கள். குரோமோசோம் பகுப்பு சென்ட்ரியோல். குரோமோசோம் பகுப்பு எதில் நடைபெறுது? சென்ட்ரியோல் நடைபெறுது. தற்கொலை பைகள் லைசோசோம். மரபு பொருள் கடத்தல் வந்து உட்கரு. செல்லின் புரத உற்பத்தி ரிபோசோம் அல்லது ரைபோசோம். புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுது. செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். குரோமோசோம் பகுப்பு வந்து சென்ட்ரியோல். கடத்தும் கால்வாய் அப்படின்னு எண்டோபிளாசம் வலைப்பின்னல் வந்து கடத்தும் கால்வாய்னு அழைக்கப்படுது. இது செல்லில் உள்ள உறுப்புகள். செல்லுங்கிறது அடிப்படை அலகு. உயிரினத்தின் அடிப்படை அலகு செல். த பேசிக் யூனிட் ஆஃப் த பீயிங்ஸ். எதாக இருந்தாலும் அதோட வந்து செல்லு தான். செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். குரோமோசோம் பகுப்பு சென்ட்ரியோல். கடத்தும் கால்வாய்ங்கிறது எண்டோபிளாச வலைப்பின்னல். அடுத்தது ஆற்றல் மையம் அழைக்கப்படுறது மைட்டோகாண்ட்ரியா. பெரிய செல் உறுப்பு வந்து உட்கரு. உட்கருவின் உள் காணப்படும் திரவம் எதுனா நியூக்ளியோபிளாசம். உட்கருவின் உள்ள காணப்படும் திரவம் நியூக்ளியோபிளாசம். நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது எதுனா கொள்கை உறுப்புகள். நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது எதுனா கொள்கை உறுப்புகள். ரைசோசோம்களுடன் இணைந்து அல்லது ரிபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கை ஏற்படுத்துவது சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். அதுக்கடுத்தது கொழுப்பு ஸ்டீராய்டு தயாரிப்பு கொழுப்பு ஸ்டீராய்டுகள் தயாரிப்பு கடத்தலில் பயன்படுறது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். ரைபோசோம்கள் இணைந்து புரத சேர்க்கை வந்து சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். கொழுப்பு ஸ்டீராய்டு தயாரிப்பு கடத்தலில் வந்து மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். கொழுப்பு ஸ்டீராய்டுகள் தயாரிப்பு கடத்தல் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். ரைபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கை ஈடுபடுவது சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது வந்து கொள்கை உறுப்புகள். உட்கரில் உள் காணப்படும் திரவம் வந்து நியூக்ளியோபிளாசம். பெரிய செல் உறுப்புங்கிறது உட்கரு. ஆற்றல் மையம்ங்கிறது மைட்டோகாண்ட்ரியா. கடத்தும் கால்வாய்ங்கிறது எண்டோபிளாச வலைப்பின்னல். குரோமோசோம் பகுப்புங்கிறது சென்ட்ரியோல். செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் புரத உற்பத்தி, புரத தொழிற்சாலைங்கிறது ரிபோசோம் அல்லது ரைபோசோம். நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது கொள்கை உறுப்புகள். ரைபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கை சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். கொழுப்பு ஸ்டீராய்டுகள் தயாரிப்பு கடத்தல் வந்து மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். கொழுப்பு ஸ்டீராய்டுகள் தயாரிப்பு அதோட கடத்தல் வந்து மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். ரைபோசோம்களுடன் இணைந்து புரத சேர்க்கையில் ஈடுபடுவது சுரசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது கொள்கை உறுப்புகள். உட்கருவின் உள்ள திரவம் வந்து நியூக்ளியோபிளாசம் என அழைக்கப்படுது.
செல்லின் மூளை என்பது உட்கரு, செல்லின் துப்புரவாளர் யார்? லைசோசோம். செல்லின் தற்கொலை பைகள் என்பது லைசோசோம். செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது எதுனா கொள்கை உறுப்புகள். இதுதான் இதுக்கான ஆன்சர். 6 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து செல்லின் மூளை என்பது உட்கரு, செல்லின் துப்புரவாளர் லைசோசோம், செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம், செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம், செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, நொதிகள் சுரத்தல் செரிமான புரதத்தை பிரிப்பது கொள்கை உறுப்புகள். அப்போ வந்து நான் ஒரு 3 கொஸ்டின் சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்களே பண்ணி பாருங்கள், ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு. செல்களின் பசுங்கணிகம் எவ்வாறு அழைக்கப்படுது? தாவர செல்களில் பசுங்கணிகம் அழைக்கப்படுவது ஏ ஆ உற்பத்தியாளர், பி ஆவண்ணா தயாரிப்பாளர், இ வந்து ஆ மற்றும் ஆவண்ணா, இ கொள்கை உறுப்புகள். ஆன்சரை கமெண்ட்ல வேணா போடுங்க. செல்லின் புரத உற்பத்தி அல்லது புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுவது ஆ ரிபோசோம், ஆவண்ணா மைட்டோகாண்ட்ரியா, இ லைசோசோம்,